الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يسألونك عن الأهلة قل هي مواقيت للناس. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய கிருபையினால் சஃபத்து தஃபாசிர் என்ற விரிவுரை கிதாபின் மூலமாக நாம் சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை மிக தெளிவாக பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அந்த தொடரிலே இதுவரைக்கும் நாம் 187 ஆயத்துகளை முடிவுத்திவிட்டு 188வது ஆயத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இதன் ஆரம்ப கட்டமாக இதனுடைய தொடர்பு என்று சொல்வார்கள் அல் முனாசபத், அதாவது இந்த 6 ஆயத்துகள், இந்த 8 ஆயத்துகளுக்கும் இதற்கு முந்தைய சென்ற ஆயத்துகளுக்கும் மத்தியில் உள்ள கனெக்ஷன், தொடர்பு என்ன என்பதை நாம் சென்ற பாடத்திலே தெளிவாக விளங்கிவிட்டோம். அதை தொடர்ந்து இப்பொழுது நாம் கிதாபுடைய ஆசிரியரின் போங்குக்கு ஏற்ப அகராதி, அதாவது அதில் வரக்கூடிய இந்த ஆயத்துகளுக்குள் பொதிந்திருக்கக்கூடிய வார்த்தைகளுடைய அகராதி பொருளை கிதாபுடைய ஆசிரியர் நமக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வார்கள். அது சம்பந்தமாக இப்பொழுது நாம் இங்கு பார்க்க போகிறோம். பாடத்தின் அடிப்படையில் பார்த்தால் இது 262வது பாடம். 262 பாடம். இதற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன? அகராதின்னு தான் கொடுத்திருக்கோம். அகராதின்னா அல் லொகத். கிதாபில் லொகத் என்பதாக சொல்லப்படும். லொகத்தை நம்ம பார்க்க போறோம். லொகத்துங்கிற இந்த விஷயத்தை பார்க்க போறோம். அப்போ இந்த அகராதியில் நம்ம பல வார்த்தைகள் அதில் அர்த்தங்கள் கொண்டு வரப்பட்டாலும் நாம் சில வார்த்தைகளை மட்டும் இங்கு கொண்டு தலைப்பாக கொடுத்திருக்கிறோம். ஆனால் அர்த்தங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வார்த்தைகளுக்குள்ள அர்த்தத்தை தான் நாம் சொல்வது வழக்கம். ஒவ்வொரு வார்த்தைகளுடைய அகராதி பொருளையும் தெளிவாக எடுத்து சொல்லுவோம். சரி, இந்த இடத்துல நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய வார்த்தைகள் என்ன? அல் அஹில்லா. எஸ் அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீத்து லின்னாஸ் வல் மவாகீத் வத்தஹ்லுகதி யா அய்யுஹல்லதீன ஆமனு வத்தஹ்லுகதி வன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹி வலா துல்கு பி ஐதீக்கும் இல தஹ்லுகதி என்பதாக வருகிறது. அப்ப இந்த வார்த்தைகளை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனால் கிதாபுடைய ஆசிரியர் பல வார்த்தைகள் கொண்டு அதனுடைய அகராதி பொருளை தெளிவாக நமக்கு விளக்குகிறார்கள். அதைத்தான் நாம் இங்கு பார்க்க போகிறோம். இங்கு அஹிலா என்றால் பிறைகளுக்கு சொல்றது. ஹிலாலுக்கு பன்மை அஹிலத். மவாகீத் நேரங்கள், டைம்ஸ். சரி, தஹ்லுகா என்பது அழிவில் போட்டுக்கொள்வது, அழிவிலே போடுவது. சரி, கிதாபுடைய உள்ளே செல்வோம். கிதாபுடைய ஆசிரியர் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுடைய அந்த பொருளை பார்ப்போம். வாருங்கள் இன்ஷா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் லுகத்து. அல் லுகத்து என்றால் அதாவது அல் பாத்திலு. அல் லுகத் அகராதி. அகராதி பொருளை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். பாருங்க, அல் பாத்திலு. அல் பாத்திலுன்னா என்ன? ஃபில் லுகத்தி. லுகத்துல அதாவது அதில் வரக்கூடிய ஆயத்துடைய அந்த விஷயத்தை தான் பார்க்குறோம். லா தஅகுலு அம்வாலக்கும் பைனக்கும் பில் பாத்தில். அப்போ அல் பாத்தில் அப்படின்னா ஃபில் லுகத்தி, அகராதியில் அதன் பொருள் அஸ்ஸாயில், நீங்கக்கூடியது. அத்தாஹிப், செல்லக்கூடியது. அஸ்ஸாயிலு தாஹிப்னா அதாவது ஜாயில் நீங்கக்கூடியது, அத்தாஹிப் செல்லக்கூடியது. சரி, அதாவது நம்மை விட்டு நீங்கி செல்லக்கூடியது என்பதாக சொல்லப்படுது. யுகாலு சொல்லப்படும் பத்தல ஷைஉ புத்தூலன். பத்தல ஷைஉ புத்தூலன். பத்தல ஷைஉ புத்தூலன் ஃபஹுவ பாத்திலுன். அப்போ ஒரு வஸ்து பத்தல ஷைனா ஒரு வஸ்து வீணாகிவிட்டது, பாத்தில் ஆயிடுச்சு. புத்தூலன் வீணாகுவதாக ஆகிவிட்டது. ஃபஹுவ பாத்திலுன், அதாவது அது பாத்தில் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுதான் ஃபஹுவ பாத்திலுன் என்பதாக சொல்லுவாங்க. ஒரு வஸ்து வீணாகி விட்டது அப்படின்னு சொல்லி சொன்னா, நீங்கி விட்டதுன்னா பாத்தில் என்பதாக சொல்லுவாங்க.
ஷரியத்தில் என்ன சொல்றாங்க? ஹுவல் மாலுல் ஹராம், ஹராமான பொருளுக்கு சொல்லப்படும். கல் கசபி, கொள்ளையடிக்கிறது, வஸ் சிறுகத்தி, திருடுறது, வல் கிமாரி, சூதாடுறது, ஒரு ரிபா, வட்டி வாங்குறது. அப்போ இவைகள் எல்லாம் ஹராமான பொருள். இதுக்கு பாத்தில் என்பதாக சொல்லுவாங்க. ஷரியத்தில் பாத்திலான, அதாவது ஹராமான பொருளுக்கு பாத்தில்னு சொல்லப்படுது. என்னதெல்லாம்? உதாரணமாக கொள்ளையடிக்கிறதா இருக்கட்டும், அதே போல திருடுறது, சூதாடுறது, வட்டிக்கு வாங்குறது, இவைகள் அனைத்தும் இதற்குள் அடங்கும். துதுலு அல் இதுலா உ ஃபில் அஸ்லி, அசல்ல இதுலாவுன்னு வரணும். அதாவது அசல்ல இதுலாவுனா என்ன? இர்சாலு தல்வி ஃபில் பிரி, கிணற்றிலே வாளியை அனுப்பினான் அர்த்தம், போட்டான் அர்த்தம். கிணற்றுல வாளியை போடுறது, தண்ணி எடுக்கிறதுக்காக அனுப்புறது. சும்ம, அதுக்கு பிறகு ஜுஇல குல்லு இல்கா, ஒவ்வொரு முறை போடுவதும் சரி, அவ் தஃபுன் லி கவுலின் அவ் ஃபேலின், ஏதாவது ஒரு சொல்லுக்கு, அதாவது ஒரு சொல்லாலோ செயலாலோ ஒரு விஷயத்தை அறிவிப்பு செய்கிறது, அல்லது ராய் கொடுக்கிறது, சொல்லோ செயலாலோ கொடுப்பது, இவைகள் அனைத்துமே என்னது? இதுலா அன் என்பதாக சொல்லப்படும். அப்போ சும்மா ஜால குள்ளி இல்கான், ஒவ்வொரு முறை போடுறதுக்கும் சரி, அல்லது ஒரு சொல்லால் ஒரு விஷயத்தை சொல்றது, அல்லது செயலால் சொல்லி காமிக்கிறது, செயலால் கொடுப்பது, அல்லது சொல்லால் சொல்றது கொடுப்பது, இவை அனைத்துமே இதுலா என்பதாக சொல்லப்படும். சரி, யுகாலு சொல்லப்படும் அதுலா பி ஹுஜ்ஜத்திஹி, அவனுடைய ஆதாரத்தை கொண்டு அவன் என்ன செய்தான்? போட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐ அரசலஹா, அதை தெளிவாக்கினான். அதுஹர, வெளிப்படுத்தினான், ஆதாரத்தை வெளிப்படுத்தினான் சொல்றது. வல் முராது பில் இதுலா, இதுலாவை கொண்டு என்ன நாடப்படுது அப்படின்னா, ஹுனா இங்கு அத்தஃபு இலல் ஹாக்கிமி, ஹாக்கிமின் பக்கம் கொடுத்தல், பி தரீகி ரிஷ்வத்தி, அதாவது லஞ்சத்தினுடைய வழியாக, லஞ்சம் கொடுப்பதை போன்ற, லஞ்சத்தின் மூலமாக ஹாக்கிம், அந்த அரசன் பக்கம் அதை கொடுப்பது, பொருளை கொடுக்கிறது சொல்லப்படும். சரி, அல் அஹில்லத்து, அல் அஹில்லனா என்ன? ஜம்உ ஹிலால், ஹிலாலுடைய பன்மை அஹில்லத், ஹிலால் என்பதனுடைய பன்மை தான் அஹில்லத் என்பதாக சொல்லப்படும். வஹுவ அவ்வலு ஹாலில் கமரி, அது சந்திரனுடைய நிலையின் முதல் ஆரம்ப கட்டத்தை சொல்லுது. வஹுவ அவ்வலு ஹாலில் கமர்னா சந்திரனின் நிலையின் ஆரம்ப கட்டத்திற்கு ஹிலால் என்பதாக சொல்லப்படும். ஹீன யராஹுன்னாஸ், மக்கள் அதை ஆரம்பமாக பார்ப்பாங்கல்ல, ஆரம்பமாக மக்கள் அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கமருடைய நிலை, அந்த கமருடைய, அந்த சந்திரனுடைய நிலையின் ஆரம்ப ஸ்டேஜ், அதற்கு ஹிலால் என்பதாக சொல்லப்படும். சும்ம பிறகு இஸ்பிஹு ஹமரன், கமரன், பிறகு அது என்னாவது? கமராக மாறுது, ஒரு சந்திரனாக மாறுது. சும்ம பத்ரன், பிறகு பத்ராக மாறுது. கமருங்கிறதுக்கும் பத்ருங்கிறதுக்கு என்ன அப்படின்னு சொன்னா, கமர் அப்படின்னு சொன்னால் அதனுடைய எல்லா அத்துவார், எல்லா கட்டத்துக்கும் கமர் தான் சொல்லுவாங்க. அதனுடைய எல்லா கட்டம், கொஞ்சமாக இருக்கும்போது, பெருசாக இருக்கும்போது, பாதியாக இருக்கும், எல்லாத்துக்குமே கமர் என்பதாக சொல்லுவாங்க. ஆனால் பதிர்னா என்ன? அது முழுமை அடைந்து ஒரு பூர்ணமான ஒளியை தரும்போது தான் அதுக்கு பதிர் என்பதாக சொல்லப்படும். அப்போ சும்ம பத்ரன் ஹீன எத்தகாமலு, தகாமல எத்தகாமலு, ஹீன எத்தகாமல நூறுஹு, அதனுடைய ஒளி பூர்த்தியாகும் பொழுது, ஹீன எத்தகாமலு நூறுகுனா அதனுடைய ஒளி பரிபூர்ணமாகக்கூடிய நேரத்தில் அதற்கு பதிர் என்பதாக சொல்லப்படும். சரி, மவாக்கீத், மவாக்கீத்னா என்ன? ஜமு மீகாத், மீகாத்துடைய பன்மை மவாக்கீத், மீகாத்துடைய பன்மைக்கு மவாக்கீத் என்பதாக சொல்லப்படும். வஹுவல் வக்த், அது ஒரு நேரம். கல் மியாதி, மியாதை போன்று. வஹுவல் வக்த்னா என்னது? மீகாத்துங்கிறது ஒரு நேரம். கல் மியாத், அதாவது ஒரு குறிப்பிட்ட நேரத்தை போன்றது என்பதற்கு சொல்லப்படுது. பிமானல் வாத், அதாவது வாக்குறுதிக்கு, வாக்குறுதி என்பதனுடைய பொருளையும் சொல்லப்படும். மியாதுனா என்னது? அதாவது மியாதுனா வாக்குறுதி அளித்தலை போன்று, நேரம் குறிப்பிடுறது போன்று அப்படின்னு. பிமானல் வாத், வாக்குறுதியுடைய கருத்தை கொண்டும் அர்த்தத்தை கொண்டும் என்ன செய்யப்படும்? இது சொல்லப்படுது. மவாக்கீத்துங்கள் ஜமோ மீகாத்துக்கு சொல்றது. மீகாத்துனா என்னது? ஒரு நேரம் குறிக்கப்படுறது, அதாவது மீகாத் ஒஹூல் வக்த், நேரத்தை சொல்லு. கல் மியாத், அதாவது நேரம் குறிப்பிடுறதை போன்று. பிமானல் வாத், வாக்குறுதியுடைய பொருளுக்கும் என்னது? இது புழங்கப்படும். வாக்குறுதியுடைய பொருளை கொண்டும் இது புழங்கப்படும். வக்கீல சொல்லப்படுது. அல் மீகாத், மீகாத்னா என்ன? முன்தஹல் வக்த், நேரத்துடைய முடிவுக்கு சொல்லுது, முடியக்கூடிய நேரம். அதாவது
எண்டா நேரத்துடைய எண்டுக்கு சொல்றது மீகாத் என்பதாக சொல்லப்படும். சரி, சகிஃப்துமூஹும் சகிஃப்துமூஹும் சகிஃப யஸ்கஃப். அப்போ சகிஃப ஷைஅ, ஒரு வஸ்துவை என்ன செய்யறது, வெற்றி பெற்று விட்டான், அதுதான் சொல்றது. சகிப சகிஃப ஷைஅ இதா லஃபர பிஹி, அதை கொண்டு வெற்றி அடைந்து விட்டால் அதற்கு சொல்லப்படும் சகிஃப. ஐயோ வஜதஹு அலா ஜிஹத்தில் அஹ்தி வல் கலபதி. வஜதஹு, அதை அவன் பெற்றுக்கொண்டான், அலா ஜிஹத்தில் அஹ்தினா அதை பறிப்பதன் திசையின் அடிப்படை, அதாவது எடுக்கக்கூடிய சக்தியும் வந்துருச்சு, வல் கலபத்தி அதை மிகைப்பினுடைய அடிப்படையிலையும், மிகைத்தும் அதை மிகைத்து அதை இவன் பெற்றுக்கொள்ளக்கூடிய, இன்னும் அதை இவனுடைய கண்ட்ரோலில் கொண்டு எடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த நிலை மாறிடுச்சுன்னு சொன்னால் அதுக்கு தான் சகிஃப ஷை என்பதாக சொல்லுவாங்க. அதை கொண்டு வெற்றி அடைந்தாலும் அதே போல் எடுப்பது அல்லது மிகைப்பினுடைய அடிப்படையில் அதை பெற்றுக்கொண்டால் அதற்கு பேர் சகிஃப என்பதாக சொல்லப்படும். சரி, ஒரு ரஜுலுன் சகிஃபுன் அப்படின்னா என்ன? சகிஃபுன் ரஜுலுன் சகிஃபுன்னா என்ன? சரீஉல் அஹ்தி, அதாவது வேகமாக எடுக்கக்கூடியவன், அக்ரானிஹி அவனுடைய தோழர்களுக்கு, அவனுடைய மற்ற தோழர்களிடமிருந்து அது வேகமாக எடுக்கக்கூடியவன் அர்த்தம். வேகமாக என்ன செய்யுது, பிடுங்கக்கூடியவன், பறிக்கக்கூடியவன், பறித்தலில் வேகமானவன். இப்போ ரஜுலுன் சகீஃபுன் அப்படின்னா என்ன அர்த்தம்? சரியுல் அஹ்தில் அக்ரானிஹி, அவனுடைய தோழர்களுக்காக வேண்டி எடுத்து செல்லக்கூடிய விஷயத்துல வேகமாக இருக்கக்கூடியவன். தன்னுடைய சாத்திகளுக்கு, அக்ரான்னா கர்ணுக்கு பண்ண அக்ரான், தோழர்கள், நண்பர்கள், வயசில் ஒத்தவங்களுக்கு சொல்றது, வயதில் ஒத்தவர்களுக்கு தன்னுடைய நண்பர்களுக்காக வேண்டி எடுத்து செல்லக்கூடியதில் வேகமானவன் என்பதாக சொல்றது. கால ஷாயிர், ஷாயிர் சொல்றாரு, இப்போ இம்மா தஸ்கஃபூனி தஸ்கஃபூனி ஃபக்துலூனி, நீங்கள் என்னை வெற்றி பெற்று விட்டால், நீங்கள் என்னை மிகைத்து விட்டால், ஃபக்துலூனி என்னை நீங்கள் கொன்று விடுங்கள், நீங்கள் நீங்கள் கொன்று விடுங்கள். ஃபமன் அஸ்கஃப், எவன் வெற்றி பெறுகிறானோ, ஃபலை சேலா ஹுலூதின். ஃபமன் அஸ்கஃப்னா எவன் யார், அதாவது அஸ்கஃப்னா யார் வெற்றி பெறுறானோ, வேகமாக எல்லாத்தையும் மிகைக்கிறானோ, அவன் ஒன்று பலைசீலா ஹுலுதின், அவனும் நிரந்தரமாக இருக்க போது கிடையாது, அவனும் ஒரு நாள் இதை விட்டு போய்த்தான் ஆகணும். அப்போ நிரந்தரங்கிறது யாருக்கும் கிடையாது. அப்போ இந்த தடவை அவன் ஜெயிச்சிட்டான், அவன் பிடிச்சிட்டான், ஒருத்தனை கொண்டுட்டாங்கிறதுக்காக வேண்டி அவன் நிரந்தரமாக இருப்பான்னு கிடையாது, அவனும் ஒரு நாள் போயே தீருவான். சரி, தஹுலுக்கத்தி, தஹுலுக்கத்னா என்ன? அல் ஹலாக்கு, அழிவு. இக்காலு சொல்லப்படும், ஹலக்க எஹ்லிக்கு ஹலாக்கன் ஒ தஹுலுக்கத்தன். ஹலக்க அழிந்தான், எஹ்லுக்கு அழிவான், எஹ்லிக்கு அழிவான், ஹலாக்கன் அழிதல், தஹ்லுக்கத்தன் அழிதல் என்பதாக சொல்லப்படும். அப்போ இந்த இடத்துல ஹலக்க, அதாவது வலா துல்கு ஐதியக்கும் வலா துல்கு பி ஐதியக்கும் இல்லை தஹ்லுக்கத்தி, தஹ்லுக்காங்கிற வார்த்தை வருது. சரி, இப்போ இந்த இடத்துல பிறை சம்பந்தமாக வரக்கூடிய விஷயத்துல ஒரு சபபு நுசூல் கொண்டு வராங்க. என்ன விஷயம்? அதாவது முதல்ல சஹாபாக்கள் கேட்குறாங்க, பிறையை பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவர்களுக்கு ஒவ்வொரு விஷயம் புதுசு தான். நபிசுல்லாஸ்லாம் அவங்கள்ட்ட நினைச்சுவாங்க, கேட்பாங்க. உதாரணமாக அவங்க சூரியனை பார்த்துருக்காங்க, ஒரே வெளிச்சமாக இருக்கும், வரும்போது வெளிச்சமாக இருக்கும், அப்படியே வெளிச்சம் இருந்துட்டு மறைஞ்சுடுது பார்க்குறாங்க. அப்போ இப்போ இது மாதிரி பிறையை பார்க்கும்போது, பிறை எப்படி இருக்கும்? முதல்ல லைட்டாக தெரியும், கொஞ்சம் பெருசாகும் பெருசாகும் பெருசாகும். பதில் நம்ம ஏற்கனவே லைட்டு ஹிலாலுங்கிறது, அடுத்து கமருங்கிறது எல்லா நிலைக்கும் சொல்லப்படும், எல்லா நிலைக்கும் சொல்லப்படும். ஆனால் அதுலேருந்து பதிலுங்கிறது 13, 14, 15 இந்த முழு பௌர்ணமிக்கு தான் சொல்லும், முழு நிலவு முழுமையாக அதை அடைந்தணும். 14ஆம் நிலவு, 14ஆம் நாள் சந்திரன் சொல்லணும்னா அந்த மாதிரி. அப்போ கேட்குறாங்க, அந்த மாதிரி பிற கொஞ்சம் சிறுசாக இருக்குது, பெருசாக இருக்குது, நூல் மாதிரி இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பெருசாகுது, அப்படி சமமாகிடுது, ரொம்ப பெருசாகுது, அதுக்கப்புறம் குறையுது, திரும்ப போய் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுது. இது ஏன் ஒரு சூரியனை மாதிரி இருக்க மாட்டிருக்குன்னு சொல்லி சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கி வைக்கலாம் பாருங்க. சபபு நுசூல் ருவிய அறிவிக்கப்படுகிறது, அன்ன பாத சஹாபத்தி, சஹாபாக்கள்ல சிலர் காலு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, காலு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, மா பாலுல் ஹிலாலி, இந்த ஹிலாலுடைய விஷயம் என்ன? ஹிலால்னா இந்த பிறையினுடைய விஷயம் என்ன? எபுது, அதாவது உருவாகுது, ஆரம்பமாகுது, தக்கீக்கன் ரொம்ப லைட்டா மெல்லிசா உருவாகுது, மிஸ்லல் ஹைத்தி, அதாவது நூலை போன்று மெல்லிசா உருவாகுது, சும்மா யசீது பிறகு அப்படி கூடுது,
ஹத்தா இது வரைக்கும் தலி அப்படி பரிபூர்ணமாயிருது, ஒரு பூர்ணமா ஒரு நிறைவடைந்த மாதிரி என்ன செய்யுது, அதிகரிக்குது. ஒயஸ்தவி பிறகு சமமாயிருது. சும்ம அதுக்கு பிறகு லா எசாலு என் குசு குறைய தொடங்குது, குறைந்து கொண்டே இருக்குது, குறைந்து கொண்டே இருக்குது. ஹத்தா யவுத அந்த பழைய நிலைக்கு திரும்பும் வரைக்கும். கமாபதா அதாவது கமாபதா எப்படி ஆரம்பிச்சதோ, எப்படி அந்த கோடு மாதிரி ஆரம்பித்து உருவாச்சோ, அதுக்கப்புறம் பெருசு பெருசு பெருசாகி ஒரு முழுமையான நிலையை அடைந்ததோ, அதற்கு பிறகு குறைய ஆரம்பிக்குது. குறைஞ்சு 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 அந்த முதல் நிலை என்னவோ அதே நிலைக்கு வந்தது. லா யக்கூன் அலா ஹாலத்தின் வாஹிதத்தின் ஒரே நிலையின் மீது அது இருக்கவில்லையே ஏன் என்பதாக கேட்கிறாங்க. அது ஆகியிருக்க மாட்டேன், ஒரே நிலையில இருக்க மாட்டேன். கஷம்சி சூரியனை போன்றும் என்பதாக கேட்கும் பொழுதுதான் இப்போ நசலத் அல்லா அந்த ஆயத்தை இறக்கி வைக்கலாம். எஸ் அலூனக அனில் அஹில்லா. நபியா அவங்க உங்கள்ட்ட என்ன கேட்குறாங்க? அஹில்லாவை பற்றி கேட்குறாங்க, பிறையை பற்றி கேட்குறாங்க. எஸ் அலூனக அனில் அஹில்லா. அப்போ இந்த இடத்துல பிறையை பற்றி உங்கள்ட்ட என்ன செய்றாங்க, அவங்க கேட்குறாங்க. பிறையை பற்றி தான் என்ன செய்றாங்க, கேட்குறாங்க. பதில் சொல்லி இப்போ எஸ் அலூனக அனில் அஹில்லானா பிறை சம்பந்தமாக அவர்கள் உங்களிடம் கேட்கின்றார்கள். அப்போ இதான் சஹாபாக்கள் கேட்ட விஷயம். என்னது, முதல்ல பொடிசாக இருக்குது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது, அப்புறம் முழுமையாக அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் ரெண்டாவது அதே மாதிரி முதல்ல இருந்து என்ன செய்யுது, பொடிசாகி பொடிசாகி இப்போ அப்படியே குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது என்பதாக கேட்கும் பொழுது தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். எஸ் அலுவனுக்கு அனில் அஹில்லா, எஸ் அலுவனுக்கு அனில் அஹில்லா என்பதாக இந்த ஆயத்தை அல்லாஹுத்தலா இறக்கி வைக்கிறத பார்க்கும். அப்போ அடுத்ததாக எஸ் அலுவனுக்கு அனில் அஹில்லான்னு சொல்லி இறக்கி வைக்கிறத பார்க்கும். சரி, அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுது ஒரே நிலையில் இருக்காரா திரும்ப போகுது அப்படின்னு சொல்லி சஹாபாக்கள் நபிசல்லாஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டதுனால நபிசல்லாஸ் நினைச்சாங்க இதான் நிலைமைன்னு சொல்லி எடுத்து சொன்னாங்க. அப்போ உடனே எல்லாம் அந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறத நம்ம பார்க்குறோம். சரி, அதே மாதிரி இன்னொரு ஆயத்துடைய சபபு நுசூல் ரூபி அறிவிக்கப்படுகிறது. அன்னல் அன்சார், அன்சாரிகள் இருக்காங்களே, கானு இதா ஹரமர் ரஜுலு அவங்கள ஒருத்தவங்க வந்து ஹராம் கட்டி விட்டால் மின்ஹும் அவர்கள் இருந்து பில் ஜாஹிலியா ஜாஹிலியா காலத்தில் ஹராம் கட்டி விட்டால் லம் எதுகுல் பைத்தன் அவருடைய வீட்டில் நுழைய மாட்டார்கள். மிம் பாபிஹி அவனுடைய வாசல் வழியாக என்ன செய்ய மாட்டாங்க, உள்ள நுழைய மாட்டாங்க. பல் மாறாக காண எதுகுரு மின் நகபின் பிஹரிஹி அப்போ அவங்களுடைய பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையின் வழியாக தான் உள்ள நுழைவாங்க. முன்வாசல் வழியாக உள்ள நுழைஞ்சு போக மாட்டாங்க, மாறாக பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு ஓட்டையின் வழியாக தான் உள்ள போவாங்க. அல்லது என்ன செய்வாங்க, ஒன்று பின்புற வழியாக போவாங்க, அல்லது எத்தஹது சுல்லமன் ஒரு ஏணியை எடுத்துருவாங்க. எஸ் அதுஃபி அதன் மூலம் ஏறி உள்ளே போயிடுவாங்க. அப்போ ஒன்றும் முன்வாசல்லையே போக மாட்டாங்க, பின்வாசல்லையே வந்து அந்த ஓட்டை வழியே உள்ளே பூந்துருவாங்க. இல்லைன்னு சொன்னால் ஒரு பெரிய ஏணி எடுத்து அந்த ஏணியில் ஏறி உள்ளே போய் இறங்கிடுவாங்க. இந்த மாதிரி என்ன செஞ்சாங்க அன்சாரிகள், ஹராம் கட்டிய நிலையில் முன்வாசல் வழியாக வராமல் பின்வாசல் வழியாகவும் ஏணியின் மூலம் ஏறி மாடியின் வழியாகவும் இறங்கி வந்து கொண்டிருந்தாங்க. அப்போ தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான். வலைசல் பிர்ரு என்ன பிர் என்பது வலைசல் பிர்ர பியான் தத்துல் புயூத்தம் இந்த ஹூரிஹா. அப்போ நன்மை என்பது நீங்கள் என்ன செய்யறதில்ல, வீட்டின் பின்புறம் வழியாக வர்றதுல எந்த நன்மையும் கிடையாது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறோம். அப்போ இந்த இடத்துல இந்த எஸ் அலூனக அனில் அஹில்லா குல்ஹிய மவாக்கித்துல் இன்னாஸ் என்பதற்கும் ஆயத்துடைய ஓரளவு சுருக்கம் சொல்லப்பட்டுச்சு. அதே மாதிரி லைசல் பிர்ர பியன் தத்துல் புயூத்த மின் துஹூரிஹா என்ற ஆயத்தினுடைய அர்த்தமும் அதனுடைய விளக்கம் அதனுடைய என்னது அதனுடைய சபம் நுசூல் அது இறங்கிய காரணத்தையும் இங்கே நமக்கு சொல்லப்படுச்சு. அப்போ ரெண்டு விஷயம் உடைய காரணம் எதுக்காக வேண்டி இறங்குச்சுங்கிறது அந்த ரெண்டு ஆயத்துடைய விஷயம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டுச்சு. ஆயத்து சஹாபாக்களுடைய கேள்வி கேட்குறாங்க, சிறுசுலேருந்து இப்படி பெருசாகிருக்கு, பெருசுலேருந்து திரும்ப சிறுசாயிருது, இந்த பிறையை பற்றி என்ன சொல்கிறீங்க யாரை சொல்லலாம் என்று கேட்கும்போது நபிசுல்லாஸ்ல அந்த பதில் இந்த அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வச்சு பதில் சொல்கிறான். அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னால், அவங்க அன்சாரிகளுடைய பழக்கங்களில் அவங்க ஹராம் கட்டிட்டா ஹராம் கட்டி விட்டால் ஜாஹிலியத் காலத்தில் அவங்க முன்வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே போக மாட்டாங்க. முன்வாசல் வழியாக வீட்டுக்குள்ளே போகாமல் பின்வாசல் வழியாக போவாங்க. பின்வாசல் வழியாக போவாங்க, பின்வாசல் வழியாக போவாங்க, அல்லது மாடி மேலே ஏறி மாடி வழியாக போவாங்க. அப்போ தான் அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வைக்கலாம். என்னது, வலைசல் பிர்ரு பி அன் தத்துல் புயூத்த மின் லுஹூரிஹா. இந்த இடத்துல வலைசல் பிர்ர பி அன் தத்துல் புயூத்த மின் லுஹூரிஹா
என்ற ஆயத்து தெரியுது. அதாவது பின்வாசல் வழியா நீங்க வர்றதுல எந்த நன்மையும் கிடையாது. வத்துல் புயூத்தமின் அபுவாபிஹா, அதாவது வலாக்கினல் பிற மனித்தகா, இறையச்சமே யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அதுதான் உண்மையான நன்மை. மேலும் வத்துல் புயூத்தமின் அபுவாபிஹா, வீட்டுடைய முன்புற வழியாக நீங்க வாருங்கள். அத்தகுல்லா, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளராக ஆகக்கூடும் என்பதாக அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய ஆயத்தை பார்க்கிறோம். இது ஏன் அந்த காரணம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் அன்சாரிகளுடைய இந்த பழக்க வழக்கங்கள், முன்வாசல் வழியாக உள்ளே நுழையாமல் பின்வாசல் வழியாக நுழைவது, அல்லது ஒரு ஏணியை போட்டு மேலே ஏறி செல்வது, இது போன்ற விஷயங்கள் அவங்கள்ட்ட நடந்துச்சு. அசல்ல வந்து அவங்க ஜாஹிலியத்தில் அப்படினாலும் எஹராம் கட்டினார்கள்னா வீட்டுடைய பின்வாசல் வழியாகத்தான் வருவாங்க. அதனால இந்த ஆயத்து இறங்குச்சு என்பதாக சொன்னோம். இதெல்லாம் கொஞ்சம் நான் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் அவங்க எஹராம் கட்டிட்டாங்கன்னு சொன்னாலே ஒரு சவுத்து வழியாக உள்ள நுழைய மாட்டாங்க, வீட்டுக்குள்ள நுழைய மாட்டாங்க. அது மாதிரி வாசல் வழியாக, அந்த வெளிவாசல் வழியாக நுழைய மாட்டாங்க. மாறாக உள்ள போறாங்க நினைச்சோம் வீட்டுடைய பின்புறத்து வழியாக தான் போவாங்க, அல்லது ஒரு ஏணியை எடுத்து போட்டு போயிட்டு வருவாங்க. இது யாரு? இது சாதாரண வீடாக இருந்தால் நினச்சிவாங்க ஓட்டை போட்டுவாங்க, பின் வழியாக ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை வழியை தான் உள்ளே போகிறது வெளியே வர்றது. இதே நிலை. இதே இது கூடாரம் மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கூடாரங்கள் நினச்சிவாங்க உள்ளே நுழைவாங்க, அந்த பின்வரிசை வழி கூடாரத்தில் பின்புறம் வழியாக தான் வெளியே போவாங்களே வழிய முன் வழியாக உள்ளே நுழையவே மாட்டாங்க. இப்போ வாசல் வழியாக நுழையிறதும் கிடையாது, வெளியேறதும் கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினச்சாங்க, இதில் நன்மை இருக்குது, இவ்வாறு செய்கிறது தான் நன்மை இருக்குது என்பதாக நினைச்சாங்க. இதில் தான் நலவு இருக்குது இறவுனதை அழிக்க பிற நன்மையாக நினைச்சாங்க. அப்போ ஹிம்மஸ், அதாவது ஹிம்ஸ்னு ஒரு கூட்டம், அவங்க யாருன்னா குறைஷிகள், கினானா, ஹுசா, இவங்களை இந்த அவங்களுடைய மார்க்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டாங்களோ அவங்களுக்குலாம் ஹம்ஸ் என்பதாக சொல்லுவாங்க. ஹம்சன் ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஹமாசாலன்னு இருந்தது அவங்களுடைய மார்க்கத்தில், அவங்க இருக்கக்கூடிய அந்த வெறி பிடி ரோஷம், அதனால தான் என்னது ஹமாசால தான் ஹம்ஸ். இதில் குறைஷி கூட்டத்தார் உள்ள வருவாங்க, கினானா கூட்டத்தார்கள், ஹுசா கூட்டத்தார்கள் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். இவங்க எஹராம் கிட்டாங்கன்னு சொன்னால் வீட்டுக்குள்ளே ஒருபோதும் நுழையவே மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயும் நுழைய மாட்டாங்க. அதே மாதிரி அங்குள்ள வீட்டுடைய அந்த சோர் நிழலில் கூட இவங்க நிழல் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செஞ்சாங்க, ஒரு சோத்தில் நுழைஞ்சாங்க. ஒரு அன்சாரில் ஒரு மனிதனும் உள்ள நுழைஞ்சான், அவரும் நுழைஞ்சார். அப்போ அவர்கிட்ட சொல்லப்பட்டுச்சு என்னது, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு நாள் ஒரு வீட்டில் நுழைஞ்சாங்க. இவரும் ஒரு அன்சாரியுடைய அந்த சாபியும் பின்னாடி நுழைஞ்சார். அவர் பேர் ரிஃபா அப்படின்னு சாபூத் என்று சொல்லப்படும். அவரும் வாசல்லையும் நுழைஞ்சார். அவர் எஹ்ராம் கிட்ட இருந்தார். மக்களுக்கு இது என்னது ஒரு வெறுப்பாக இருந்துச்சு, என்னடா அதே பாதையில் நுழையிறாருன்னு சொன்னோன்னே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ எதுக்கு இந்த வாசல் வழியாக நுழைஞ்ச என்பதாக கேட்டதற்கு, நீ எஹராம் கிட்டிருக்கிய இந்த நிலையில் நீ இந்த வாசல் வழியாக நுழைந்தா என்பதாக கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், நான் யாரும் சொல்ல உங்களை பார்த்தேன், நீங்கள் நுழைஞ்சிங்க, உங்களுக்கு பின்னாடி நானும் வந்து நுழைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னு ரசூல் சொன்னாங்க, நான் அஹ்மசியாக இருக்கேன். அதாவது ஹம்ஸ் கூட்டத்தை குறைஷ் கூட்டத்தை சேர்ந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அவர் சொன்னார், நானும் அஹ்மசி தான், நானும் அந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தான் என்பதாக சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் அந்த ஆயத்தை இறக்கி வச்சான், நீங்கள் எங்கே போகிறதா இந்த முன்வாசல் வழியாக நுழைகள், பின்வாசல் வழியாக நுழைய வேண்டாம் என்ற விஷயத்தை என்ன செய்தான், அல்லாஹ் தஆலா ஆயத்தாக இறக்கி வச்சான். இப்போ அந்த இடத்துல அதான் சொல்லப்படுது. அப்போ நம்ம வந்து நன்மைங்கிறது எதிரே இல்லை. முன்னாடி ஒரு இடத்துல வந்து வலைச பிற அன் துவல்லு உஜூஹக்கும் கிபிலல் மஷ்ரிக் வல் மக்ரிபி, அதாவது நீங்கள் வந்து கிபிலாவை முன்னோக்குதலோ, துவல்லு உஜூஹக்கும் கிபிலல் மஷ்ரிக் கிழக்கு பக்கம் பார்க்கறதுல மேற்கு பக்கம் பார்க்கறது நன்மை என்பதாக நினைக்காதீங்க. கிபிலல் மஷ்ரிக் வல் மக்ரிபி அக்கில் பிற மனித்தகா, அங்கேயும் அப்படி தான் இருந்துச்சு. யார் உண்மையில் நன்மைங்கிறது அல்லாஹ் பயப்படுறது தான். இப்போ அல்லாஹ்வுடைய இறையச்சம் தான் எனது உண்மையான நன்மையாக இருக்குது, நலவான விஷயமா இருக்குது. அங்கேயும் அதை தான் சொன்னான். இப்போ அதில் என்னென்னா கிபிலாவை முன்னோக்கிறது, கிபிலாவை பின்னோக்கிறது நன்மை என்பதாக நினைத்து கொண்டிருந்தாங்க. இப்படி நன்மை என்பது ஒரு சிலது மட்டும் நினைச்சதுனால அல்லாஹ் தஆலா நினைச்சுனா இது கிடையாது, நன்மை என்பது எல்லாமே சேர்ந்து என்பதாக ஒரு பதில் சொன்னான். அப்போ அதனால இங்கேயே அதே நிலை தான் சொல்கிறான். அப்போ இந்த அன்சாரியுடைய அந்த பழக்க வழக்கங்கள், இந்த யாராம் கேட்டுட்டா உள்ளே நுழையாத, அதே மாதிரி முன்வாசல் வழியாக நுழையாத, பின்வாசல் வழியாக நுழையக்கூடிய இந்த பழக்கங்களுக்கு தான் அல்லாஹ் அலிஸ்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிறான். அதாவது ஆயத்து பின்னாடி இருக்கக்கூடிய ஆயத்தை அதை தான் விளக்குது. அன்றைய சபபு நுசுலாக இது இருக்கு. நீங்கள் என்ன செய்த ஓட்டை போட்டு பின்வாசல் வழியெல்லாம் போக தேவையில்லை, முன்வாசல் வழியாகவே நீங்கள் செல்லுங்கள், முன்வாசல் வழியாகவே செல்லுங்கள். அதில் நீங்கள் அதிலிருந்து பின்வாசல் வழியாக போகிறதுனால எந்த நன்மையும் உங்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதாக
அல்லாஹ்வுத்தாலா அங்க பதில் கூறுறத பார்க்கிறோம். அப்ப இந்த 2 வகையான சபபு நுசூல்கள் சொல்லப்பட்டுச்சு. முதலாவது யஸ்அலூனக அனில் அஹில்லாங்கிறதுக்கு ஒரு சபபு நுசூல். ஏன் இந்த ஆயத்து இறங்குச்சு? அதனுடைய காரணம் என்ன? யஸ்அலூனக அனில் அஹில்லதி குல் ஹிய மவாகித்து லின்னாசி வல் ஹஜ் என்பதாக அங்க பதில் கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப அதே மாதிரிங்க வலைசல் பிர்ர பிஅன் தஅத்துல் புயூத மின் அப்வாபிஹா வஅத்துல் புயூ வலைசல் பிர்ர பிஅன் தஅத்துல் புயூத மின் லுஹூரிஹா என்பதாக வருது. பின்வாசல் வழியா நுழைவது விஷயமாக. இந்த 2 விஷயம் என்னது? இந்த 2 ஆயத்தில் இறங்கக்கூடிய சபபு நுசூல் காரணிகளாக இருக்கின்றது. இன்னும் கடைசியாக பார்க்கப்பட்ட அந்த நன்மையுடைய விஷயத்தில் அல்லாஹ்வுத்தாலா நன்மை எதுவென்று விளங்கி சரியான முறையில் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள வேண்டும்.